உச்சிமலை விளக்காக உயர்ந்தோங்கும் புகழ் கொண்டதான பச்சை பசுந்தமிழ் நாட்டில் தமிழ் பாய்ந்திட வாழ்வது வாழ்வு. இந்த இனிய நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, எங்கள் நெஞ்சம் நிறைந்த பேரறிவாளன் அவர்களின் தாயார் அற்புத தாய் அவர்களே, இனிய நண்பர் தமிழ் முகிலன் அவர்களே, சேரன் அவர்களே, பால் சத்யநாதன் அவர்களே, என்னுடைய நெஞ்சம் நிறைந்த திருமலை அவர்களே, பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் சொல்லி அழைத்து பேசத்தக்க அளவிற்கு பெருமை மூன்று கூடியிருக்கிற பேரன்பு கொண்ட பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிளங்காளையரே, வணக்கம். இந்த திருமணத்திலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பறை இசை கொட்டி முழக்கிய காஞ்சி மக்கள் மன்றம், பாவேந்தர் பாரதிதாசனார் முன்னாள் மாணவர் பேரவை ஆகியோருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண நிகழ்வினை நீங்கள் பார்க்கிறீர்கள். தமிழர்களுக்கு என்று பல அறங்கள் இருக்கிறது. தமிழர்கள் துறவரம் இல்லறம் என்று சொல்லப்படுகிற இரண்டிலே இல்லறத்தை தான் பெரிதும் போற்றி பண்ணி பாராட்டுகிறவர்கள். இன்னொரு பக்கத்திலே இருக்கிறவர்கள் துறவரம் பெரிது என்று சொல்வார்கள். துறவரம் என்றால் ஒன்றுமில்லை, சாமியாராய் போவது. சாமியார்கள் இப்போது ஊர் மாமியார் வீடு வைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அதனாலே அந்த துறவரம் என்பது சரியில்லை, நாம் எப்போதும் சொன்ன இல்லறமே சரியானது என்பதை பல கட்டங்களில் காலம் நிறுவி வருகிறது. ஒரு ஆண் மகனுக்கு பெண்ணின் வருகை எப்படிப்பட்டது? பெண் அழகானவள் என்பது மட்டுமல்ல, அவள் அழகானவள் என்பது மட்டுமல்ல, அவள் வந்த பிறகுதான் எல்லாம் அழகாகிறது என்று ஒரு பாடி வைத்திருக்கிறான். அவள் வந்த பிறகுதான் எல்லாமே அழகாகிறது என்று ஒரு பாடி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட திருமண நிகழ்வு இன்றைக்கு நடைபெறுகிறது. நம்முடைய மணமகனை பற்றி அவருடைய தாளாளர், தலைமை ஆசிரியர் அவர்களே எடுத்து சொன்னார்கள். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஆசிரியர்கள் என்று சொன்னாலே அவர்கள் திறமையாளர்கள் என்று பொருள். இப்போது ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன். அங்கே ஆசிரியர் மாணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். சூரியன் பூமியை சுற்றுகிறதா, பூமி சூரியனை சுற்றுகிறதா என்று கேட்கிறார். அறிவியல் ஆசிரியர் சரியாக பதில் சொல்லாவிட்டால் அடிப்பார் என்பது மாணவனுக்கு தெரியும். பதில் தெரியாது, ஆனால் அடிப்பார் என்பது தெரியும். பூமி சூரியனை சுற்றுகிறதா, சூரியன் பூமியை சுற்றுகிறதா? மாணவன் சொன்னான், ஐயா எனக்கு தலை சுற்றுகிறது என்று சொல்லி கீழே உட்கார்ந்து கொண்டான். ஒரு சின்ன பள்ளிக்கூடம் 5வது வரையில இருக்கிறது. என்னுடைய சொந்த ஊர். ஒரு புதிய ஆசிரியர் போய் கொண்டிருந்தார். எனக்கு தெரியாத ஆசிரியரே கிடையாது. ஒரு பையனை அழைத்து இந்த ஆசிரியருடைய பெயர் என்ன என்று கேட்டேன். அவன் சிரிக்காமல் அலட்டிக் கொள்ளாமல் சொன்னான், அவருக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு போகிறான். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு பட்டப்பெயர் வைப்பது அவருடைய வாடிக்கை. புதிய ஆசிரியருக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை என்று அந்த பையன் சொல்லுகிறான். நான் கல்லூரியிலே படித்த போது மாணவர்கள் யார் பேசினாலும் கை தட்டுவார்கள். அந்த பேச்சு நன்றாக இருந்தாலும் தட்டுவார்கள், நன்றாக இல்லை என்றாலும் தட்டுவார்கள். நான் அதை பிறகு அவரிடத்தில் விளக்கம் கேட்டேன். ரெண்டுக்கும் கை தட்டுகிறேன் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நன்றாக இருக்கிறது என்றால் பாராட்டி கை தட்டுகிறோம், நன்றாக இல்லை என்றால் போதும் நிறுத்து என்று கை தட்டுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட கூர்மையான ஆற்றல் வாய்ந்த பிள்ளைகளை சமாளிக்கிற ஆசிரியர்கள் நிச்சயமாக திறமை வாய்ந்தவர்கள் தான். அந்த வகையிலே மணமகன் நல்ல திறமையாளர் என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அவருடைய ஆசிரியர் பணியை அறிந்த அந்த நொடியிலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம். மணமக்களுக்கு ஒன்று என்று சொல்வேன் என்றால் பொதுவாக என்னை சொல்வதற்கு தான் என்னை அழைத்திருக்கிறார்கள். மணமக்களுக்கு என்கிற பெயரால் பொதுமக்களுக்கு சில செய்தியை சொல்ல என்னை அழைத்திருக்கிறார்கள். எனவே மணமக்களுக்கு சில சொல்வேன். மணமக்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அதிலே சொல்லுகிறார்கள், எங்கள் பகுதியிலே செட்டிநாட்டிலே ஒரு பட்டுப்புடவை 1 லட்சம் ரூபாய்க்கு எடுப்பார்கள். பெண்களை எல்லாம் கிளப்பி விட்டு போவதாக ஆண்கள் கருதி கொள்ளக்கூடாது. உங்கள் காஞ்சிபுரத்திலே இருந்துதான் இதை அங்கே அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு பட்டு சேலை, அது கரையிலே மாத்திரம் பட்டு போட்டிருந்தால் 5000, கரையிலே உரிச்சான அகலம் போட்டிருந்தால் 10,000, உடம்பிலே பட்டு போட்டிருந்தால் 20,000, உடம்பு முழுக்க பட்டு போட்டிருந்தால் 1 லட்சம் ரூபாய். செட்டிநாட்டுக்கு காஞ்சிபுரத்திலிருந்து அனுப்பி வைக்கிறார்கள். உடம்பு முழுவதும் பட்டு போட்டிருக்கிற அந்த சேலை திருமண சேலை என்று சொல்லப்படும். அது 1 லட்சம் ரூபாய். அப்படி பட்டு வாங்கி கொடுப்பதனாலே பட்டு சேலையாலே மகிழ்ச்சி வருமா? இல்லை மணமகன் விரும்புகிறானே சீர்வரிசை,
அந்த துட்டு வருவதனாலே மகிழ்ச்சி வருவோம். பட்டு வருவதனாலே மகிழ்ச்சி வராது, துட்டு வருவதனாலே மகிழ்ச்சி வராது. நீங்கள் 2 பேரும் விட்டு கொடுப்பதனாலே மாத்திரம்தான் மகிழ்ச்சி வரும் என்கிற செய்தியை நான் முதலிலே உங்களுக்கு நெஞ்சம் நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமணம் என்னுடைய திருமலை அவர்களுடைய தங்கை அவர்களுக்கு நடைபெறுகிற திருமணம். அதனாலே நான் இன்னும் ஒரு முறை அதற்காக தனியாக அவர்களுக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி ஒன்றுமே கொடுக்க வேண்டாமா, பணமெல்லாம் வேண்டாமா என்று நான் சொல்வதாக நீங்கள் கருதி கொண்டு விடக்கூடாது. ஆணும் பெண்ணும், பெண்ணுக்கு பிடித்ததை ஆணும் ஆணுக்கு பிடித்ததை பெண்ணும் வாங்கி அவ்வப்போது கொடுத்து சிறு சிறு அன்பளிப்புகளை கொடுத்து அன்பு உள்ளத்திலே இருப்பது உண்மைதான். ஆனாலும் அதை எப்படி தெரிவிப்பது? ஏதாவது ஒரு சின்னஞ்சிறு பொருளை கொடுத்துத்தான் தெரிவிக்க முடியும். அதிலேயும் கூட ஒருவன் எழுதுகிறான், ஒரு பெண் அவளுக்கு என்ன பிடிக்கும் வாங்கி கொடுத்து விடலாம் என்று அவன் பார்க்கிறான். பிறகு அவன் பாடல்ல எழுதுகிறான், உனக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்தாவது உனக்கு பிடித்தவனாக ஆகலாம் என்று நான் பார்க்கிறேன். உனக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்தாவது உனக்கு பிடித்தவன் ஆகலாம் என்று நான் பார்க்கிறேன். உனக்கு கர்வம் அல்லவா பிடித்திருக்கிறது என்று அவன் பாடுகிறான். அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நீங்கள் 2 பேரும் அன்பு பூண்டு விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அதிலேயும் படபடப்பில்லாமல் பொறுமையோடு வாழ வேண்டும். எந்த நிலையிலேயும் படபடப்பில்லாமல் வாழ வேண்டும். அந்த காலத்திலே நகைச்சுவை நடிகர் கலைவாணர், இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும், கலைவாணர் NS கிருஷ்ணன் வாழ்ந்தார். திருச்சி நகரத்திலிருந்து நாகர்கோவிலை நோக்கி போகிறார். ராணிமலை அருகிலே போகிற போது அவருடைய மகிழ்வுந்து, அவருடைய அருமையான மகிழ்வுந்து கார் ஒரு அரச மரத்திலே மோதி அப்பளம் மாதிரி ஆகி போய்விட்டது. அந்த நிலையிலேயும் அவர் கீழே இறங்கி அதற்குள்ளே என்ன பொருள்கள் உடைந்து போகாமல் நொறுங்கி போகாமல் இருக்கிறது எடு என்று ஓட்டுநரிடத்திலே சொன்னார். ஓட்டுநர் சொன்னார், நீங்கள் விரித்து உட்காருவதற்கு ஒரு பெரிய விரிப்பு இருக்கிறது, உங்களுடைய வெற்றிலை பெட்டி இருக்கிறது, மிச்சமெல்லாம் நொறுங்கி போனது என்று சொன்னார். அந்த விரிப்பை எடுத்து விரித்து நம்முடைய கலைவாணர் அவர்களும் அவருடைய துணைவியார் TA மதுரம் அவர்களும் கீழே உட்கார்ந்தார்கள். வெற்றிலை பெட்டியை எடுத்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார். வெற்றிலையை சுண்ணாம்பு தடவி கொண்டிருக்கிறார். மிகவும் அமைதியாக தடவி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு திரைப்படத்துறையில் கொடிகட்டி பறந்த கலைவாணர் அவருடைய துணைவியார் TA மதுரம் நெடுஞ்சாலையில் உடனே பல்லாயிரம் மக்கள் கூடிவிட்டார்கள். ஐயா என்ன நடந்தது என்று பதறி கேட்டார்கள். ஐயா சொன்னார், நாங்கள் நீண்ட தூரம் மகிழுந்திலே வந்ததனாலே என்னுடைய மகிழுந்து ஓய்வெடுத்துக் கொள்ள விரும்பியது, அதனை அரசாங்கத்திலே சாட்சி வைத்துவிட்டு நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று வண்டி மோதியதையும் மகிழ்ச்சியாக எடுத்து சொன்னார். அந்த வேளையிலும் படபடப்பில்லாமல் சொன்னார், அப்படி படபடப்பில்லாமல் நீங்கள் வாழ வேண்டும், மிகவும் பொறுமையாக. பொறுமைக்கு சினம் இல்லாத நிலை வேண்டும். இப்போது பெண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், சினம் இல்லாமல் வேண்டும். சினம் இல்லாமல் இருக்க முடியுமா என்று நீங்கள் படபடப்பாக கேட்பீர்கள். இப்போது நான் ஒன்றை சொல்கிறேன். அடிக்கடி சினப்படுகிற பெண், அடிக்கடி கோபப்படுகிற பெண் விரைவில் கிளவியாக போவார். நீங்கள் விரும்பினால் அடிக்கடி இனிமேல் சினப்பட்டுக் கொள்ளுங்கள். அடிக்கடி சினப்படுகிற ஆண் விரைவில் கிழவனாகி போவான். எனவே நீங்கள் கிழவனாக விரும்பினால் நீங்கள் கோபப்பட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் கோபம் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆசிரியருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. வாயை மூடு என்று சொன்னால் சண்டை கண்டிப்பாக வரும். வாயை மூடு என்று மனைவியை சொன்னால் கண்டிப்பாக சண்டை வரும். அமைதியாக இரு என்று சொன்னால் கொஞ்சம் தாழ்ந்து போவார்கள். அதிலேயும் அமைதியாக இருக்கும் போதுதான் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்துள்ளார்கள். எனவே சினத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து நீங்கள் வெற்றிகரமாக வாழ்ந்து நீங்கள் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று நெஞ்சம் நிறைய நான் உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன். நல்ல செல்வத்தை ஈட்டி அந்த செல்வத்தை நீங்கள் நல்ல பணத்தை எல்லாரும் ஈட்ட முடியும். முட்டாள் கூட பணத்தை சம்பாதிக்க முடியும். அறிவாளிக்கு மாத்திரம்தான் பணத்தை எப்படி செலவு செய்வது என்று தெரியும். எங்கள் பகுதியிலே வள்ளல் அழகப்பா அவர் ஒரு ஊரிலே இருந்து அடுத்த ஊர் வரையிலே எல்லா கல்லூரியும் கட்டினார். அவருக்கு 7-8 நூற்பாலை இருந்தது. ஒவ்வொரு நூற்பாலையும் விட்டு ஒவ்வொரு கல்லூரியாய் கட்டினார். எல்லா கல்லூரியும் கட்டி முடித்தார். எல்லா நூற்பாலையும் விட்டு போனது. கடைசியில வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். உள்ளூர்காரன் வந்தான். வந்து நம்முடைய சொந்த ஊரிலே பெண்களுக்கு பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும். உங்கள் கையில் இப்போது கோடிக்கணக்கில் பணம் இல்லை, உங்கள் கையில் நூற்பாலை இல்லை, உங்கள் கையில் நெசவாலை இல்லை, ஆனாலும் நீங்கள் தான் முதலில் பணம் தர வேண்டும் என்று கேட்டான். நானா இருந்தால் எல்லாம் கொடுத்து விட்டேன், இப்போது ஒன்றுமில்லை என்று சொல்லியிருப்போம். அவர் வள்ளல் அழகப்பா. அதனாலே அழகப்பா சொன்னார், உடனடியாக ஒரு துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு சொன்னார், நான் குடியிருக்கிற இந்த வீட்டையே நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் பள்ளிக்கூடத்திலே இருந்து அந்த வீட்டிலே இருந்து புறப்பட்டு கல்லூரியிலே ஒரு ஓய்வறையில் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து மறைந்தார் என்பது உண்மையாகும். அதனாலே கோடி கொடுத்த கொடையன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம்,
தேடியும் அள்ளி கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு என்று பாடினார்கள். இன்றைக்கு காரைக்குடியில் எந்த கடையில் பார்த்தாலும் வள்ளல் அழகப்பா பணம் இருக்கும். எனவே பணம் சம்பாதிக்க முட்டாளால முடியும். அதை வகுத்து கொடுத்து வாழ்வதற்கு அறிவாளியாலே தான் முடியும். நீங்கள் நல்லா சம்பாதித்து அந்த பணத்தை நல்ல வழியிலே செலவு செய்து பெயர் பெற்று வாழ வேண்டும். அதிலே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதுதான் சிறப்பு. எங்கள் பகுதியில் கூட பணத்திற்காக பல பேர் வெளிநாட்டிலே பாதி காலம் கழிப்பார்கள். அப்படி இல்லாமல் இவர்கள் 2 பேரும் இணைபிரியாமல் புறாக்கள் வாழ்நாள் முழுவதும் 2 புறாக்கள் இணைபிரியாமல் இருப்பது போல் இவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி இணைபிரியாமல் யார் இருக்கிறார்கள்? அதோ அந்த வன்னி காட்டுக்குள் இப்போதும் எங்கள் தலைவர் தம்பி பிரபாகரன் தன் துணைவியார் மதிவதனையோடு இப்போதும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர்கள் 2 பேரும் இணைபிரியாமல் இருப்பது போல அவர்கள் 2 பேரும் மட்டுமல்ல, அவர்கள் பெற்ற பிள்ளை சார்ந்த சண்டனி, அவர்கள் பெற்ற பிள்ளை பாலச்சந்திரன், அவர்கள் பெற்ற பிள்ளை துவாரகா, அவர்களை பெற்ற தாயும் தந்தையும் அந்த வன்னிக்காட்டுக்குள் இந்நேரமும் இந்த வேளையிலும் ஒன்றாய் வாழ்வது போல் இவர்கள் பிள்ளை குட்டிகளோடு பேரன் பேத்திகளோடு என்னாலும் இணைபிரியாமல் வாழ வேண்டும் என்று நெஞ்சம் நிறைய மாற்றுகிறேன். என்ன ஐயா திடீரென்று இப்படி சொல்லுகிறீர்கள்? தம்பி பிரபாகரனே இருக்கிறாரா இல்லையா என்று எல்லாரும் கேட்கிறார்கள். அந்த வேளையில் நீங்கள் சார்லஸ் ஆண்டனியும் இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களே என்று இங்கே இருக்கிற பல பேர் கேட்கலாம். தம்பி பிரபாகரன் 1984 இல்லை என்று சொன்னார்கள், 1989 இல்லை என்று சொன்னார்கள். தம்பி பிரபாகரனை ஆழி பேரலை சுனாமி அள்ளிக்கொண்டு போனது என்று தம்பி பிரபாகரனை சொன்னார்கள். நான் உங்களுக்கு சொல்வேன், தம்பி பிரபாகரனை எதுவும் அள்ளிக்கொண்டு போக முடியாது. தம்பி பிரபாகரனை காற்றாலே அழிக்க முடியாது. ஏனென்றால் தம்பி பிரபாகரன் புயல் காற்றிலே பிறந்தவன். தம்பி பிரபாகரனை நெருப்பாலே கொண்டு போக முடியாது. ஏனென்றால் தம்பி பிரபாகரன் எரிமலையிலே பிறந்தவன். தம்பி பிரபாகரனை நீராலே கொண்டு போக முடியாது. ஏனென்றால் எங்கள் தம்பி பிரபாகரன் சுனாமி என்று சொல்லப்படுகிற அந்த ஆழி பேரலிலே தம்பி பிரபாகரன் பிறந்தவன். தம்பி பிரபாகரனை யாராலும் கொண்டு போக முடியாது. தம்பி பிரபாகரன் படமெல்லாம் காட்டினார்களே தொலைக்காட்சியிலே, அதில் முதலிலே படம் காட்டிய தொலைக்காட்சி NDTV, அது நொல்லைக்கண்ணன் பிரணாப் முகர்ஜிக்கு சொந்தமானது. 2வது படம் காட்டிய தொலைக்காட்சி CNN IBN, அது CNN IBN அமெரிக்கா காரனுக்கும் இங்கே இருக்கிற பேராய கட்சிக்காரன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சொந்தமானது. அவர்கள் ஆசையை செய்தியாய் காட்டி அவர்கள் தீர்த்து கொண்டார்கள். அதிலே முதலிலே ஒரு படம் காட்டினார்கள். நாங்கள் உடனடியாக சொன்னோம், இது மெழுகு பொம்மை என்று சொன்னோம். சிங்களவன் நல்லவன், அவன் வைக்கப்படவே மாட்டான். மெழுகு பொம்மை என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டான். மழு மழு என்று முகமெல்லாம் அளித்திருக்கிறதே என்று நாங்கள் கேட்டோம். மறுநாள் காலையில் தாடி முளைத்த முகத்தோடு ஒரு படத்தை காட்டினான். அப்படி ஒரு நல்லவன் சிங்களவன். அந்த படத்தை பார்த்தது நம்முடைய பிள்ளைகள் சொன்னார்கள், அது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கிற தம்பி சூசைராஜின் படம். சூசைராஜ் தலைவருக்குரிய பெருமையை பெற்றான். உலகமே தலைவரை பார்ப்பது போல களவாடி வீரச்சாவடை இந்த சூசைராஜை பார்த்தது என்று சொன்னோம். 3வதாக அவன் ஒரு படத்தை காட்டினான். அந்த படம் கொழும்பு மாநகரத்தில் புது தெருவில், கொட்டாஞ்சேனை புது தெருவில் குடியிருக்கிற சர்க்குண ராஜாவின் படம் என்று நாங்கள் சொன்னோம். இன்னும் 2 பேர் தம்பி பிரபாகரனை போல இருக்கிறார்கள். 4 பேர் தம்பி பிரபாகரனை போல் அச்சு அசலாக தமிழீழ நாட்டில் வாழ்கிறார்கள். மிச்சம் 2 பேர் கலைஞர் கதை உரையாடல் எழுதியது மாதிரி ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான் என்பது போல அவர்களை தங்களை காப்பாற்றிக் கொள்ள இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்னும் இன்றைக்கு ஒரு செய்தி, நாளைக்கு ஒரு செய்தி, நாளை மறுநாள் ஒரு செய்தி, நாள்தோறும் வரும். உங்கள் நெஞ்சாங்குலை அடைப்பதற்காக, நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்து சாவதற்காக அந்த செய்தியை சொல்கிறார்களே தவிர அதில் எந்த உண்மையும் இல்லை. நாட்டில் இருந்து நம்முடைய பொட்டு அம்மான் உலகம் பூராவும் பேசுகிறார். நான் நலமாக இருக்கிறேன் என்கிறார் பொட்டு. நீ நலமாக இருக்கிறாயா? அப்படியானால் தமிழ் ஈழ தேசிய தலைவர் தமிழன்னை 2000 ஆண்டு காலம் தவமிருந்து பெற்ற தவப்பிள்ளை நம்முடைய தம்பி பிரபாகரன் எப்படி இருக்கிறார் என்று கேட்கிற போது, நானே நலமாக இருக்கிற போது நம்முடைய தேசிய தலைவர் நலமாக இல்லாமல் பிறகு எப்படி இருப்பார் என்று பொட்டு உலகம் பூராவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தம்பி பிரபாகரன் களமாடினாரே தவிர கைதானது கிடையாது. உலகம் பூராவும் விடுதலை வீரர்கள் நெல்சன் மேண்டலோ 27 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். கானத்தூர் கபார்கான் 33 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். நம்முடைய அண்ணன் காசி ஆனந்தன் 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். ஆனால் ஒரு நொடி தானும் ஒரு மணி பொழுதுதானும் சிறையிருக்காமல் தமிழக விடுதலையை வாங்கி தரப்போகிற நம்முடைய தம்பி பிரபாகரன் தமிழ்நாட்டிலே மாத்திரம் ஒரு முறை சிறையிருந்திருக்கிறார். எனவே உளவு பிரிவு என்று சொல்லப்படுகிற இந்தியாவுடைய உளவு பிரிவு, நம்முடைய எதிரி நாடான இந்தியாவுடைய உளவு பிரிவு இங்கே இருந்து சிறைச்சாலையில் இருந்து கைரேகை எடுத்துக்கொண்டு போனது. விஜயசங்கர் என்கிற உளவு பிரிவு அதிகாரி உடனடியாக விண்ணிலே பிறந்தார். அவர்கள் கைரேகை எடுத்துக்கொண்டு போனார்கள். அந்த கைரேகையை ஒத்து பார்த்தார்கள்.
அந்த கைரேகை தம்பி பிரபாகரனுடையது இல்லை என்று அவர்கள் இப்போது இங்கே வந்து அறிவித்திருக்கிறார்கள். தம்பி பிரபாகரனை வெற்றி பெறுகிற ஆற்றல், தம்பி பிரபாகரனை அழித்து வைக்கிற ஆற்றல் இன்னும் பிறக்கவில்லை. எலிகளின் தலைவனான ராஜபக்சே புலிகளின் தலைவனான தம்பி பிரபாகரனை கொலை செய்வதாக கூறுவது பொய்யாகும், புனை சுருட்டாகும், கற்பனையாகும் என்கிற செய்தியை உங்கள் நெஞ்சம் நிகழ நான் எடுத்துச் சொல்கிறேன். தம்பி பிரபாகரன் மாத்திரமில்லை, அவருடைய படையிலே இருந்த 25,000 பேர், 5,000 பேர் போக 20,000 பேர் தமிழ் ஈழத்தில் இப்போது யாழ்ப்பாணத்தில், மட்டக்களத்தில், திருவண்ணாமலையில், மன்னாரில், வவுனியாவில் அணிவகுத்து இப்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய 400 கப்பல்களும் எப்போதும் போல் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய ஆயுத கிடங்குகள் ஆயுதங்களாலே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. உலகம் பூராவும் இருக்கிற தமிழர்கள் 4 நாளைக்கு முன்னாலே கூட லண்டன் மாநகரத்தில் 1,40,000 தமிழர்கள் நம்மை போலல்ல கொதித்தெழுந்து இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தம்பி பிரபாகரன் இப்போது அணிவகுத்து நிற்கிறார். நம்முடைய எதிரி ஏதான தினமலர் ஏழே எழுதுகிறது. அவர்கள் வெற்றி பெற்று 175% மண்ணை கையில் வைத்திருந்த போது, தம்பி பிரபாகரன் 18 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய போது எழுதாத ஏழுகள், பேசாத நாடுகள் இப்போது அவரை பற்றி பேசுகின்றன, இப்போது அவரை பற்றி எழுதுகின்றன. அவர்களுடைய இந்த போர் உலகம் அறிய செய்கிற போர் என்று சொன்னார்கள். இந்த போரில் அவர்கள் தங்களை உலகம் அறிய செய்திருக்கிறார்கள். இந்த போரிலும் அவர்களை வெற்றி பெற்றார்கள் என்று லண்டன் மாநகரத்தில் இருக்கிற ரைட்டார் என்கிற நிறுவனம் போர்க்களத்தில் நேரடியாக ஆய்வு செய்து எழுதுகிறது. இந்த போரில் பூநகரில் தொடங்கி நடைபெற்ற இந்த போரின் சிங்கள வீரர்கள் 25,000 பேர் இறந்திருக்கிறார்கள், 30,000 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள், 25,000 பேர் படையை விட்டு ஓடியிருக்கிறார்கள், 5,000 பேரை பலிதந்து 80,000 சிங்களவர்களை கொண்டாடிய பட்டாளம் விடுதலை புலிகளின் பட்டாளம் என்று ரைட்டார் உலகத்திற்கு தெரிவித்திருக்கிறது. அதனாலே இப்போது சிங்களவன் 1,00,000 பேர் மீண்டும் படைக்கு இருக்கிறான். 2,00,000 படையை வைத்திருந்த சிங்களவன் 1,00,000 பேர் மீண்டும் வேண்டும் என்று இப்போது எடுத்துக் கொண்டிருக்கிறான். 2,00,000 பேரை 25,000 பேரை வைத்து நேரடி போர் 2 ஆண்டு காலம் தாக்கு பிடிக்கலாம் என்கிற உண்மையை நம்முடைய பிள்ளைகள் இப்போது கண்டு காட்டியிருக்கிறார்கள். இப்போது உலகில் 100 நாடுகளுக்கு மேலாக நம்மை ஆதரிக்க தொடங்கி இருக்கின்றன. இப்போது நடைபெறப் போவது இறுதி போர். அந்த இறுதி போரில் நாம் வெற்றி பெறுகிற போது, நாட்டை பிடிக்கிற போது நமக்கு ஏற்பு செய்து வருவதற்கு உலகம் தயாராக இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்திலே சொல்லி, அவர்களை பற்றி நீங்கள் வருந்துவது தேவையில்லை, நீங்கள் ஒப்பாரி வைக்க வேண்டிய தேவையில்லை. உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நிலை வெற்றிகரமானது, நீங்கள் தான் அடிமை சேற்றிலே மூழ்கி கிடக்கிறீர்கள் என்கிற செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். நான் என்னுடைய ஊருக்கு போனேன். எனக்கு நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கிறது, நிறைய ஆடு மாடுகள்லாம் இருக்கிறது. ஊருக்குள்ளே போய் நுழைகிற போது என் வீட்டு மாடெல்லாம் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. அந்த மாடுகள் என்னை பார்த்த உடனே வாளை முறுக்கி அம்மா 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 என்றது. மாடுகள் அம்மா அம்மா என்றது மகிழ்ச்சியா இருந்தது. தெருவுக்குள் நுழைந்தேன். பிள்ளைகள் மம்மி மம்மி என்றது. காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது மாதிரி இருந்தது. மாடுகள் எல்லாம் அம்மா என்கிறது, பிள்ளைகள் எல்லாம் மம்மி என்கிறது. இந்த கொடுமையை போய் கோயிலில் சொல்லலாம் என்று பார்த்தேன். எந்த கோயிலில் சொல்லலாம் என்று எண்ணி பார்க்கிற போது தமிழ் கடவுளான முருகன் கோயிலுக்கே போகலாம் என்று நான் கருதினேன். முருகன் மீது எனக்கு மிகுந்த அன்புண்டு. ஏனென்றால் அவர்தான் உலகத்தில் முதலாக தனிநாடு கேட்டவர். அதனாலே அவர் மீது எனக்கு மிகுந்த அன்புண்டு. அவர்தான் வள்ளியை மனம் புரிந்து கொண்டவர். அப்படியானால் தெய்வானை மனம் புரிந்து கொள்ளவில்லையா? தெய்வானை அவள் சேர்த்து விட்ட சின்ன வீடு. முருகனுக்கு ஒரே வீடுதான், அது வள்ளி வீடுதான். தெய்வானை முருகன் மனைவி அல்ல. எனவே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று என்று பாடுகிறார்கள். மோரித்தீவிலே ஊர்க்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், முருகனை பார்த்து மோரித்தீவில் ஏறுமையில் ஏரியுடை ஆறுமுகம் ஒன்று என்று நாங்கள் பாடுகிறோம் என்கிறார்கள். ஆனால் எங்கள் ஊரில் முருகன் கோயில் வடமொழியில் பாடிக்கொண்டிருக்கிறான். இது என்ன அப்படி பாடுகிறேன் என்று கொண்டால் அதுதான் வடமொழி தேவமொழி என்கிறான். வடமொழி தேவ மொழியும் அல்ல, அது தேவையான மொழியும் அல்ல. அது இல்லாத மொழியை சொல்லி நம்மை ஏமாற்றி விட்டார்கள். அது ஒரு பக்கத்தில். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஏடு, நம்முடைய நாட்டில் தினகரன் ஏடு. அந்த தினகரன் ஏடு இனமானம் காப்பதற்காக ஐயா KP கந்தசாமி தொடங்கிய ஏடு. இப்போது இனமானம் காப்பதற்கு தொடங்கப்பட்ட தினகரன் ஏடு வருமானம் பெறுவதற்காகவே நடத்துகிற கலாநிதி மாறன் குடும்பத்தின் கையிலே போய் சிக்கிவிட்டது. கலாநிதி மாறன் குடும்பத்தில் இருக்கிற அந்த ஏட்டில் இப்போது கட்டம் கட்டி போடுகிறான். ஆங்கிலத்தில் 10 லட்சம் சொற்கள் இருக்கிறது என்று போடுகிறான். இதுவரையிலே 10 நாளைக்கு முன்னாலே வரையிலே ஆங்கிலத்திலே 9,99,999 சொற்கள் தான் இருந்தன. இப்போது 10 லட்சமாவது சொல்லை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று கட்டம் கட்டி ஆங்கிலத்தில் 10 லட்சமாவது சொல் பிறந்ததற்கு தமிழன் ஏட்டில் மகிழ்ச்சியாக செய்தி தெரிவிக்கிறான். அவனுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. உங்கள் தமிழில் எத்தனை சொற்கள் இருக்கிறது என்று தெரியுமா? உங்கள் தமிழில் 10 லட்சம் சொல்லல்ல, உங்கள் தமிழில் 1 கோடி சொற்கள் உங்கள் தமிழில் இருக்கிறது.
ஒரு கோடி சொல்லை வைத்துக் கொண்டு ஆங்கிலத்தை தூக்கிக் கொண்டு ஆடுகிற உண்மை பார்த்து நான் என்ன சொல்வது? நம்மை போலவே உலகம் எல்லாம் வேலை பார்க்க போகிற நாடு பிலிப்பைன்ஸ் நாடு. அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு பெண் இங்கிலாந்து நாட்டுக்கு போயிருக்கிறார். அவருக்கு பிள்ளை பிறக்க போகிறது. அவருடைய அம்மாவை அங்கே இருந்து வர சொல்கிறார். பிலிப்பைன்ஸிலிருந்து அம்மா வந்து பிள்ளை பேர் பார்ப்பதற்காக இங்கிலாந்துக்கு போகிறார். பிலிப்பைன்ஸ் நாட்டிலே அவருடைய அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்திலே போய் அனுமதி கேட்கிறார். அனுமதி கேட்கிற போது மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்து சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு 75 வயது. உடனே அந்த வெள்ளைக்காரனுக்கு கோபம் வருகிறது. இந்த அம்மாவுக்கு ஆங்கிலம் தெரியாதா? ஆங்கிலம் தெரியாமல் எதற்காக இங்கிலாந்துக்கு போகிறார் என்று அவன் கேட்கிறான். இந்த மொழிபெயர்ப்பாளர் இந்த அம்மாவிடத்திலே சொல்லுகிறார், உனக்கு ஆங்கிலம் தெரியாமல் எதற்காக இங்கிலாந்துக்கு போகிறாய் என்று கேட்கிறார். என்று சொன்ன உடனே நம்முடைய ஊரா என்றால் வெட்கப்பட்டு ஆங்கிலம் தெரியாது என்பதற்காக இவர்கள் வெட்கப்பட்டு குனிந்து கொள்வார்கள். ஆனால் 75 வயதான பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கார பெண்மணி சொன்னார், என்னுடைய நாட்டில் நாற்காலி ஓட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிற இந்த எடுபட்ட வெள்ளக்கார பயலுக்கு பிலிப்பைன்ஸ் மொழி தெரியுமா? என்னுடைய மொழி தெரியாமல் என்னுடைய நாட்டில் இவன் இருக்கிறான், இவனுடைய நாட்டில் இவன் மொழி தெரியாமல் நான் சொல்லி இருக்க கூடாதா? அதுவும் என்னுடைய மகளுக்கு பிள்ளை வேறு பார்ப்பதற்கு எதற்காக ஆங்கிலம்? அதற்கு ஆங்கிலம் தேவையில்லை. நான் ஆங்கிலம் இல்லாமல் அவருக்கு நான் பிள்ளை பேர் பார்ப்பேன் என்று அவர் சொன்னார். நான் என் மேலான மக்களை உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த ஊரிலே தான் இருக்கிறீர்கள். உங்கள் மொழி பெரியது என்று கருதி நீங்கள் உங்கள் தமிழிலே பேசுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழிலே பேசினால் பாரதிதாசன் சொல்கிறார், இதோ படமாய் இருக்கிற பாரதிதாசன் சொல்கிறார். பாரதிதாசனை பார்த்து கேட்கிறார்கள், நல்ல உயரமா இருப்பார், எடுப்பா இருப்பார், மிடுக்கா இருப்பார். பாரதிதாசனத்தில் கேட்டார்கள், நீங்கள் எப்போதும் இளமையா இருக்கிறீர்கள் எப்படி என்று கேட்டார்கள். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்று சொன்னார். நான் நாள்தோறும் தமிழ் பேசுகிறேன், அதனாலே தமிழ் என் இளமைக்கு பால் என்று சொன்னார். அதனாலே நீங்கள் தமிழிலே பேசுங்கள், நீங்கள் இளமையாக இருப்பீர்கள் என்று உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தமிழை நீங்கள் காப்பாற்றி உங்கள் முதல் அடிமைத்தனத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது அடிமைத்தனம், நீங்கள் உங்கள் சாதியை தான் சொல்கிறீர்கள். உனக்கு முகம் மொழியாகும், உனக்கு தமிழ் என்பது முகமாகும், தமிழன் என்பது முகவரியாகும். ஆனால் தமிழன் என்று சொல்ல தெரியாமல் நீங்கள் ஜாதியை சொல்லிக் கொண்டு திரிகிறீர்கள். ஆனால் ஜாதியை தாண்டியவர்கள் தான் நாடு முழுவதிலேயும் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்கள்தான் முன்னணியில் இருந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஜாதியை தாண்டி நீங்கள் நல்ல தமிழர்களாக நீங்கள் முன்னணிக்கு வர வேண்டும். அப்படி நீங்கள் வந்தால்தான், நீங்கள் உங்கள் ஜாதியை தாண்டி வந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்கள் கைகளில் எல்லாம் இருக்கிறது, நான் விடிய விடிய சொல்லலாம், ஆனால் ஒன்றென்று சொல்லி விடைபெறுவேன். உங்கள் கைகளில் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் மருத்துவத்திற்கு இன்றைக்கு தேடிக்கொண்டு ஓடுகிறீர்கள். இன்றைக்கு கைப்பிள்ளையை தூக்கி கொண்டு போய் காட்டுகிறீர்கள். அதுக்கு ஒரு 200 ரூபாய், 100 ரூபாய் பார்ப்பதற்கு வாங்குகிறார், 100 ரூபாய்க்கு மருந்து எழுதுகிறார். கைப்பிள்ளைக்கு அல்ல, மிகப்பெரிய எய்ட்ஸ் நோய் என்று சொல்லப்படுகிற எலும்புரிக்கு நோய்க்கே இன்றைக்கு தமிழிலே மட்டும்தான் மருத்துவம் இருக்கிறது. தமிழன் அதை பாடி வைத்திருக்கிறான். ஒரு ஆண்மகன் அவன் விலைமகன் வீட்டுக்கு போகிறான். அப்படி போகிறவனை பற்றி அவர் அதற்கு பிறகு நோய் வருகிறது, நோய்க்கு மருந்து சொல்கிறான். தாசி வீடு சென்ற தருவலைக்கு தருக உருப்படியாய் செருப்படிதான் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அப்படியானால் தாசி வீடு போக சொன்னவனுக்கு செருப்பாலை அடி கொடுக்க சொல்கிறானா என்றால் இல்லை. தாசி வீடு சென்ற தருதலைக்கு தருக உருப்படியாய் செருப்படிதான் என்று சொல்கிறான். செருப்படை என்பது ஒரு பயிர், ஒரு மூலிகை. செருப்படை என்கிற மூலிகையை கசைக்கு பிடித்து சாறு கொடுத்தால் பால்வினை நோய் போய்விடுகிறது, பால்வினை நோய் போய்விடுகிறது என்று அவன் சொல்கிறான். தமிழிலே எல்லாவற்றையும் கடைபிடித்ததனாலே தான் தமிழ் இடம் உலகத்தில் பேசப்படுகிறது. 30 ஆண்டு காலம் ஆவலி போர், 30 ஆண்டு காலம் ஆயுதப் போர். இன்றைக்கு உலகம் பூராவும் தமிழன் என்று கேட்டால் அவன் உடனே பிரபாகரன் ஆளா என்று கேட்கிறான். அதனாலே அவர்கள் இப்போது அவருடைய படைக்கு, நம்முடைய ஊர்ல NCC தேசிய படை எல்லாம் இருக்கு, NSS என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதில் லேட் ரைட் என்று சொல்வார்கள். ஆனால் களத்திலே நம்முடைய விடுதலை புலிகளின் படை இடம்பலம் 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 என்று கட்டளை சொற்களையே தமிழிலே சொல்லி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய 18 ஆண்டு கால ஆட்சியில் அவருடைய நாட்டில் ஒரு பிச்சைக்காரன் கூட கிடையாது. 18 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு பிச்சைக்காரன் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் முகாமிலே அடைத்து வைக்கப்பட்டு பிச்சை எடுக்கிற நிலையிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே என் மேலான பொதுமக்களே, உங்கள் கைகளில் எல்லாம் இருக்கிறது, உங்கள் கைகளில் எல்லாம் இருக்கிறது. உங்கள் தமிழை மீட்டெடுங்கள். நீங்கள் தமிழர்களாய் ஒன்றாய் சேருங்கள். அதோ பக்கத்தில் தற்கொலை சட்டாளமாய் திகழ்ந்து நமக்கென ஒரு நாட்டை உலகத்தில் உருவாக்குவதற்காக நம்முடைய தம்பிமார் காத்திருக்கிறார்கள். இங்கே கடவுள் மறுப்பாளர்கள் நிறைய நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு சொல்வேன், நம்முடைய தம்பி பிரபாகரனை 1989 இல்லை என்று சொன்னபோது திருமுருக கிருவானந்த வாரியாரிடத்திலே கேட்டார்கள். திருமுருக கிருவானந்த வாரியார் சொன்னார், தம்பி பிரபாகரன் இருக்கிறார், தம்பி பிரபாகரனை அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது.
தம்பி பிரபாகரனை ஏன் அழிக்க முடியாது? தம்பி பிரபாகரன் திருமுருக அவதாரம், தம்பி பிரபாகரன் கண்டி கதிர்காம அவதாரம், தம்பி பிரபாகரன் உலகத்தில் உள்ள தமிழர்களுக்கு ஒரு நாட்டை பிறப்பிப்பதற்காக பிறந்த அவதாரம். ஒரு அவதாரம் தான் தோன்றிய நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஒரு காலம் மறைவதில்லை. எனவே தம்பி பிரபாகரன் தமிழ் ஈழ நாட்டை வாங்கி தந்த பிறகுதான் அவனை யாராலும் அழிக்க முடியும். அவன் முருக அவதாரம் என்று சொல்லி போனார் நம்முடைய திருமுருக கிருபானந்த வாரியார். நான் உங்களுக்கு சொல்வேன், நம்முடைய பிள்ளைகள் கடைசி நாள் கடைசி வேளையிலே கூட 300 தற்கொலை படையினர் திடீர் தாக்குதல் நடத்தி 3000 பேரை அழித்தார்கள் என்கிற செய்தியை உலகம் மறைக்க முடியவில்லை. 13ஆம் தேதி தமிழ்நாட்டிலே தேர்தல், 12ஆம் தேதி அங்கே நின்று கொண்டிருந்த 4000 விடுதலை புலிகள், லட்சம் பேர் பொதுமக்கள் ஆகியோரை 200 கப்பல்களில் அந்த சிங்கள கடற்படையை 10 கிலோமீட்டர் தூரம் ஓட ஓட விரட்டி அந்த புது குடியிருப்பிலே நுழைந்து 200 கப்பல்களை ஏற்றிக் கொண்டு பக்கத்தில் இருக்கிற தீவு பகுதிகளை எல்லா இடங்களிலும் இறக்கிவிட்டார்கள் என்கிற செய்தியை உலகம் கண்டது. ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிறான், இந்திய துணை கண்டத்திலே இருக்கிறான், இதுபோல நம்முடைய செய்திகளை வரவிடாமல் செய்து நாள்தோறும் பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் வெற்றியை அவர்கள் அடைவதற்கு துணையாய் இருப்பது போல தமிழ்நாட்டில் தமிழரெல்லாம் நம்மை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் கடுமையாய் உழைக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற நீர்த்து போன தலைமைகளை தூக்கி எறியுங்கள். உங்கள் பாதையில் இளைஞர்களை நீங்கள் திரண்டு வந்து வாருங்கள். நீர்த்து போய் தலைமையாய் அற்று போய் இற்று போய் அறிந்தோய்ந்து கிடக்கிற அவர்களை மீண்டும் மதிக்கிற வேலையை தூக்கி எறியுங்கள். அந்த குற்றத்திற்கு ஆளாக்காதீர்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மணமக்கள் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருமலை என் கூட பிறந்தவனை போன்றவன். எனவே இவர்களுக்கு நல்ல பிள்ளைகள், பேரன் பேத்திகள், எள்ளு பேரன் எள்ளு பேத்தி, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி என்று பிறந்து பரம்பரை பரம்பரையாய் எங்கள் தம்பி பிரபாகரனை போல மாறியவர்களை, விடுதலை புலிகளை போல் மாறியவர்களை, யாழ்ப்பாணத்துக்காரர்களை போல் உலக அறிவாளிகளை இந்த குடும்பம் பெற்றெடுக்கட்டும். இவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வாழ்கையை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.